ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் இந்துஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான வாத்து கிரேவி பார்க்க போகிறோம். நம்ம வாத்து கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சுக்கிறோம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நான் ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து நமக்கு உப்பு தான் ரொம்ப மெயின். அதில் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நம்ம சாப்பிடக்குள்ளேயுமே. ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஒரு 4 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, ஒரு 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் அதில் நான் போட போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போடுவேன், மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். பிகாஸ் நான் இதில் வந்துட்டு பெப்பர் வந்து நிறைய ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் பெப்பர் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுனால மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கிட்டோம். ஸோ நல்லா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் வந்து கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி மாதிரி வரும். நல்லா கொஞ்சம் ஒன்றா தனித்தனியாக தெரிஞ்சது அப்படின்னா அங்கங்கே நம்ம சாப்பிடக்குள்ளே நம்ம வாய்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க வாத்துக்கறி எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். நல்லா வாத்துக்கறி, அந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. சிக்கன் மசாலாவும் கறி மசாலாவும் நான் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் கரம் மசாலாவும் போடலாம், மல்லித்தூளும் போடலாம், எது போட்டாலும் நல்லாயிருக்கும். 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு கிரேவி வந்து கொஞ்சம் நிறையா தேவைப்பட்டதுனால நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஹாஃப் பாயில் ஆன பிறகு எடுத்துட்டு அதில் வந்து இந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெப்பர் சேர்க்க போகிறோம். ஏன்னா ஹாஃப் பாயிலில் சேர்த்தோம்னா அது கிரேவி கன்சிஸ்டன்சி வரக்குள்ளே கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கொதிக்கக்குள்ளே. ஸோ நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பெப்பரை சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து என்ன ரைஸ் வடித்தேன் அப்படின்னா, மட்டா ரைஸ் வடிச்சிருக்கேன். மட்டா ரைஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மட்டா ரைஸ் வித் வாத்துக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.